கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் மிகவும் ஒரு இன்டீரியரான ஒரு கருகலான காரியத்தை பார்க்க போறோம். மிகவும் நிதானமாக கேட்டாதான் அந்த காரியங்கள் புரிய முடியும். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள கடல்கள். இப்படி சொன்னாலே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா விசேஷத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல எங்க கடல்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஒன்று அக்கினி கடல், இன்னொன்று அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடல், இன்னொன்று கண்ணாடி கடல், இன்னொன்று அக்கினி கலந்த கண்ணாடி கடல். இப்படி வெளிப்படுத்தல் விசேஷத்துல 4 கடல்கள் இருக்குது. அதுல இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது கண்ணாடி கடல். அதாவது நாம 4ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்திலேயும் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலேயும் ஆரம்பத்துல 2 செய்தி பார்த்தோம். நித்தியத்தின் சாயல் அப்படின்னு. அப்ப நித்தியத்தின் சாயல்னு சொல்லும் போது நம்ம ஒரு நடுவுல பிதாவாகிய தேவன் உட்கார்ந்திருப்பார் சிங்காசனத்துல. அவர் அதை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருக்கும். அதை சுற்றி 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் தலையிலே கிரீடம் வைத்து கொண்டிருப்பாங்க. அதற்கு முன்னதாக 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கும். அதற்கு முன்னதாக பளிங்குக்கு ஒப்பான சுத்தமான கண்ணாடி கடல் ஒன்று இருந்தது என்று பார்த்து, அதுக்கு கூட 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்துல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அதை சேர்த்து நம்ம அதுல பொருள் எப்படி பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவன் அந்த 4 ஜீவன்களுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்களை அடையாளமாக வைத்து புதிய ஏற்பாட்டு சபை என்றும், 24 மூப்பர்கள் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் என்றும், அந்த 7 அக்கினி தீபங்களும் நித்தியத்தில் பரிசுத்தாவின் வெளிப்பாடு என்று பார்த்தோம். ஆனா அந்த கண்ணாடி கடல் என்பதற்கு நான் ஒரு செய்தியில பொதுவான இரத்த சாட்சிகள் அந்த கண்ணாடி கடலிலே பங்கடைவார்கள் அப்படி சொன்னேன். ஆனா நம்ம பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் தோண்டி 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 பார்த்தா தான் அதில் உண்மையான காரியங்கள் புரியும். இந்த புதிய ஏற்பாட்டுக்கு இரத்த சாட்சிகள், பொதுவான இரத்த சாட்சிகள் அதுல நித்தியத்துல இடம் பெறுவாங்கன்னு உள்ளதுக்கு எனக்கு அவ்வளவா திருப்தி இல்லை. அந்த விளக்கம் நம்ம எதை பற்றி அதை யோசித்தோம்னா, 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே கடல் இருந்தது. அதிலே மிருகத்துக்கும் அதன் சொரூபத்துக்கும் அது நாமத்துக்கும் அது நாமத்தின் லக்கத்துக்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தங்கள் கைகளில் சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நின்றார்கள் என்று 15ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 15, 2, 3 வசனத்தை எழுதிக்கிறதுனால இப்படி நாம பார்த்தோம். பின்பு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த விளக்கத்துல அவ்வளவு திருப்தி இல்லை. வேற நான் இதுவரையில் அப்படிப்பட்ட விளக்கத்தை கேட்டதும் கிடையாது. அது ரொம்ப நான் அதை பற்றி அந்த கண்ணாடி கடலை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லும் போது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறி தீரும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் மாறி போகாது என்று சொல்லுகிறேன் அப்படி சொன்னாங்க. அப்ப நமக்கு தெரியும், நம்முடைய கரத்துல இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் நித்தியமானது. இதுக்கு அழிவே கிடையாது. நாம் எல்லாரும் ரொம்ப கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நம்முடைய தாய் மொழியில் கிடைச்சதுக்காக. மறைந்த ரெவரண்ட் டாக்டர் ஜீவானந்தம் நீங்க அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அண்ணன் ஒவ்வொரு செய்தியிலையும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஸ்டேஜுக்கு வந்த உடனே சேம்பரை நிறைச்சு ஒரு பாட்டு பாடி ஒரு அடையிலே சொல்லிட்டு பைபிளை திறந்து அப்படியே ஒரு முத்தம் பண்ணுவாங்க. இந்த பைபிள் இந்த நிலையில வந்ததற்கு காரணமா எத்தனையோ தேவன மற்றர்கள் எத்தனையோ வருஷக்கணக்கா எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த பைபிளை அப்படி தந்திருக்கிறாங்க. இந்த வேதத்தான் நித்தியத்திலேயும் இருக்கும். வேதம் மாறாது, வேத பிரமாணம் மாறாது. எனவே இந்த வேதத்துக்கு சில பெயர்கள் உண்டு. அதை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு வேதத்துல உள்ள வார்த்தைகள், வசனத்துக்கு வசனத்தினாலே தீர்வு காண்றதுதான் முக்கியம். வசனத்துக்கு வசனத்திலே விளக்கம் பார்க்க வேண்டும். அப்படி நான் பார்க்கும்போது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு கண்ணாடி என்ற ஒரு பெயர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, ஒருவன்
திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனா இருந்தால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான் என்று யாக்கோபு சொல்றான். அப்படி என்ன பாருங்க, ஒரு கண்ணாடி இருக்குது, நம்ம போய் நின்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய முகத்துல அழுக்கு இருக்குதா, பவுடர் நிறைய இருக்குதா, இல்ல சுத்தம் இல்லையா, அது எல்லாம் முகத்துல தெரியும். எவ்வளவு நேரம் தான் நம்ம அந்த முகத்தை கண்ணாடியில பார்த்தாலும் வெளியே போய் அந்த முகத்தை நாமே வரைய முடியாது. உதாரணமா என்னுடைய முகத்தை நான் எவ்வளவு நேரமும் கண்ணாடியில பாக்குறேன், பார்த்துட்டு அங்க போய் என் முகத்தை வரைய முடியாது. இதுதான் இந்த திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் இதற்கு ஒப்பா இருக்கிறார்கள் என்று யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறார். அப்போ திருவசனத்துக்கு கண்ணாடி என்ற பெயர். எனவே தான் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்று பவுல் சொல்றது. இப்ப வேத வசனத்தை நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம், அவைகளின்படி செய்ய பிரயாசப்படுகிறோம், செய்து முடிக்கிறோம். அதுதான் தெய்வ சித்தம், அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த மகத்துவமான வேதத்துக்கு கண்ணாடி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இன்னொன்னு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அப்போ அதை யோசித்து பார்க்கும் போதும் கண்ணாடி இந்த வேதம். இப்போதை நம்ம படிக்கிறோம், இயேசுவை தியானிக்கிறோம், பரலோகத்தை தியானிக்கிறோம், ரசிக்கிறோம், பரலோகத்தை அப்படியே வர்ணிக்கிறோம், பரலோகத்துல இருக்கிறது போல தியானிக்கிறோம். ஆனா அதெல்லாம் நிழலாட்டம். இயேசு இந்த குருடனை சுகமாக்கிட்டு கேட்டாரு, என்னத்துக்கு காங்கிற அப்படின்னு. அவன் சொன்னா, மனிதரை மிருகங்களை மரங்களை போல பாக்குறேன்னு சொன்னான். மனிதர்களை மரங்களை போல பாக்குறேன். அவனுக்கு மனிதர்கள் தெரியுது, மனிதர்கள்னு உணர்றான். ஆனா அவனுக்கு இவன் மனிதன்னு சொல்ல முடியல, அவனுக்கு கிளியர் அவனுக்கு தெரியல. இதுதான் இதுக்கு பேர் தான் நிழலாட்டம். நாம் வேதத்திலே இயேசுவை பார்க்கிறோம், பரலோகத்தை பார்க்க எல்லாம் நிழலாட்டமான காரியங்கள். இது அப்போ கர்த்தர் சொல்றார், பவுல் சொல்லுகிறார் ஆவியினால நிரம்பி, இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அப்ப நமக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் இயேசுவை முகமுகமாய் பார்ப்போம், முகமுகமாய் தரிசிப்போம் என்பதுதான் நம்மளோட விசுவாசம். அப்ப கண்ணாடியில பாக்குற வேதத்திலும் படி என்ன? வேதத்துல பார்க்கிறோம், அதை அப்படியே நம்புறோம், அப்படி இருக்குன்னு நம்புறோம். தோமா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்த போது இல்ல. அப்போ சீஷர்கள் எல்லாரும் சொல்றான், ஏய் தோமா, நீ பத்தியா நாங்க இயேசுவை பார்த்தோம். அவர் நம்பவே இல்லை. அவர் என்ன சொன்னாரு? நான் எல்லாம் நம்ப மாட்டேன், நானு இயேசுவை பார்த்து காயப்பட்ட அவருடைய கையில என் கைய போட்டு, காயப்பட்ட அவருடைய விழாவில் என்னுடைய கைய போட்டு, அவரு காயம் இருக்குதா, எனக்கு காயமுள்ள இயேசுதான் நான் விசுவாசிக்கிற இயேசு. அப்ப இந்த இயேசு நான் பார்த்தாதான் நம்ப வேண்டும். நான் அதை கண்ட இயேசு எல்லாரும் இருக்கும்போது, ஒரு முறை தோமாமா இருக்கும்போது அவருக்கு தரிசனமாகி, தோமாவே நான் தான், நீ என்ன நம்பணும், நீ சொன்னா இல்ல என்னுடைய காயத்துல கைய போட்டு பார்ப்பேன், என் காயத்துல விரலை போட்டு பார்ப்பேன்னு சொன்னா இல்ல, இதோ என்னுடைய காயம், உன் விரலை போட்டு பாரு, இதோ என் விழாவில் உள்ள காயம், அதை விரலை போட்டு பாருன்னு சொன்னான். அப்பதான் தோமா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே என் தேவனேன்னு சொன்னான். அப்பதான் இயேசு சொன்னா, கண்டு விசுவாசிக்கிறவர்கள் விடவும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த இயேசுடைய வார்த்தையின்படி நாம் அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஏன்னா நாம இயேசு ஒரு நாளும் கண்டது கிடையாது. இப்போது சில கேலண்டர்லயும் சில ஒரு 2-3 வகையில இயேசுவை பிரகடனப்படுத்துறாங்க. அது யாரும் இயேசு நம்ப மாட்டார். நான் ஒரு வீடியோல பார்த்தேன், ஒரு சில வருஷத்துக்கு முன்னதாக வெளிநாடுகளில் உள்ள 3 நடிகர்கள் அவங்க தங்களை வெளிப்படுத்துறாங்க. அவங்க இயேசுவா நடிச்சவங்களாம். அந்த ஒவ்வொருடைய அந்த அவங்க எப்படி நடிச்சாங்க படத்தை காட்டி, நான் என்னார், என்னுடைய பெயர் இது, அவர் சினிமா ஆக்டர், நான் இயேசு போல நடிக்கிறேன், நான் இயேசு இல்ல, நீங்க தயவு செய்து என்ன ஒருத்தரும் இந்த கேலண்டர்லயோ மற்ற படங்களிலோ என்ன பார்த்து நீங்க என்ன வணங்கவோ, எனக்கு பரிகாரம் செய்யவோ, எனக்கு பணியுடை செய்யவோ கூடாதுன்னு அறிமுகப்படுத்துறாங்க. எனவே இயேசுவை போல இப்போது பார்க்கிறவங்க இயேசு கிடையாது. இயேசுவை உயிரோடு பார்த்த ஒருவரும் இப்பொழுது உலகத்தில் இல்லை. ஆனா சிலர் சொல்லுவாங்க இயேசுக்கு தரிசனமானார். சில பிரசங்கம் பண்ணிக்கும் போது கேட்டிருக்கிறேன், ஒரு சில வீடுகளில இயேசு போய் நிற்கிறார், இந்த வீட்டாருக்கு புரியல, அவர் சொல்றார் நான் ஜீசஸ் சொல்றார் இயேசு. அது எப்படின்னா அவர்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்க ரீதியில இயேசு அவங்களை வெளிப்படுத்துறாரே ஒழிய அது தான் இயேசு கிடையாது. இயேசு
மறுரூபமான பிறகு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல நான் ஒரு செய்தி பேசியிருப்பேன். முதல் செய்தியில உயிர்த்தெழுந்த இயேசுடைய அடையாளங்களையும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி வேத வர்ணிக்கதையும் சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். இன்றைக்கு இயேசுக்கு சிலை செய்ய விரும்புகிறவர்கள் இவ்விதமாகத்தான் செய்ய வேண்டும் என்று. அது எப்படி வர்ணிக்குது? தலை தலை வெண்பஞ்சை போல வெண்மையாகவும், வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும், சத்தம் இடி முழக்கம் போலவும், கண்கள் எரிகிற அக்கினி ஜுவாலைகள் போலவும், கால்கள் எரிகிற உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போலவும். இப்படி சிலை செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட இயேசுவை நாம் நேரே பார்க்கும் போது நாம அவரை போல இருப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல யோவான் அப்போஸ்தலர் சொல்லும் போது, பிரியமானவர்களே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு வரும்போது நம்மையும் அவரை போல அவர் மாற்றுவார். நம்முடைய விசுவாசத்தின் ஆழம் என்னன்னா, நானும் இயேசுவை போல ஆவேன். இப்போது நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அந்த பாட்டை எழுதுறது எங்க அக்கா, இல்ல எங்க பெரிய அக்கா. அதுல ஒரு சான்சாவா, முக்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்துவிடுவேன், வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இவங்க 1995-96 அந்த டைம்ல எங்களுடைய ஊழியத்துல ஒரு பிரான்ச் ஊழியமாகிய சிவகங்கை மாவட்டத்துல சூரானமன்ற ஊழியத்துல ஊர்ல உள்ள சர்ச்சில் கொஞ்ச நாள் ஊழியத்தில் இருந்தாங்க. அப்போது சென்னையில ஒரு ஊழியர் கான்பரன்ஸ் நடந்தது. அந்த கான்பரன்ஸுக்கு நாங்களும் குடும்பமா போயிருக்கிறோம். அங்க அக்காவும் எங்க அத்தானும் வந்திருந்தாங்க. நான் சின்ன மகனை கைப்பிள்ளையா கொண்டு போயிருந்தேன். அப்போது அங்க போன உடனே ஏராளமான ஊழிகள் வந்திருந்தாங்க. விருதுநகர் பக்கத்துல இருந்து ஊழியக்கார சகோதரி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இன்ப இயேசு அந்த பாட்டு வெளியே வந்து கொஞ்ச நாளைக்குள்ளால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல அந்த பாட்டு. எங்க அக்காவும் அவங்களை எங்கேயோ மீட் பண்ண போது இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்ப எங்க அக்கா இந்த பாட்டு நான் எழுதுறது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போது அந்த அம்மா இந்த சான்ஸாவை சொல்லி, இது எனக்கு நம்ப முடியல சிஸ்டர், அது எப்படி இருக்கும், ஒரு இயேசு தானே, எல்லாரும் எப்படி அவரை பார்ப்போம், எனக்கு அதை நம்ப முடியலன்னு நினைச்சேன். ஆனா நான் அதை நினைச்சு தூங்கின அன்னைக்கு எனக்கு ஒரு சொப்பனத்துல நித்தியமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் தேவனுடைய இயேசுவை போல இருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கு பக்கத்திலேயும் ஒவ்வொரு இயேசு வந்து நிக்கிறார், அதை நான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து எங்க அக்காவும் அவங்களும் சேர்ந்து போயிட்டீங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவேன்னா, இப்போது நான் பார்க்கிற இந்த வேதத்துல படிக்கிற இயேசு இப்ப நாம் நிழலாட்டமா தான் பார்க்கிறோம். அவரை ஒரிஜினலா அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசித்து அப்போதான் பார்ப்போம். எனவே இங்க நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பரிசுத்த வேதத்துக்கு கண்ணாடி என்ற பெயர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இப்படியே இருக்கட்டும். இனி ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல ஒவ்வொரு பணிமுட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. நான் பொதுவா வேதத்தை படிக்கும் போது சும்மா நாக்கில படிச்சுட்டு போக மாட்டேன். ஆசரிப்பு கூடாரம் படிச்சேன்னா கேட்டு வழியா உள்ள போய் பலி செலுத்தி தொட்டியில கைய காலம் கழுவி பரிசுத்த தலத்துல போய் அங்க தூபம் காட்டி இங்க விளக்கேத்தி அங்க அப்பத்தை மாத்தி வச்சு அங்க பரிசுத்த தலத்துல போய் அங்க போய் தூபபீடத்துல தூபம் போட்டு தூதர்களோடு கர்த்தரை ஆராதிப்பேன். அது வரையிலும் இமேஜின் பண்ணிடுவேன், அது வரையிலும் உள்ள போயிடுவேன். இது போல பார்க்கும்போது பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒவ்வொரு பணிமுட்டுகளும் அளவு உண்டு. திரைக்கு அளவு, தூணுக்கு அளவு, பலிபீடத்துக்கு அளவு, அந்த திரை எந்த தூண் மத்தியில இப்படி போடணும்னு அளவு, தூபபீடத்துக்கு அளவு, குத்து விளக்குக்கு அளவு இல்லை, ஆனா ஒரு தாளந்தில் பொன்னினாலே செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்குது. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த பொற்பீடத்துக்கு அளவு, அதுக்கு மூடிக்கு அளவு எல்லாம் கொடுத்த தேவன் தொட்டிக்கு அளவு கொடுக்கல. அத நம்ம ரசிச்சாதான் தெரியும், ரொம்ப ருசிச்சாதான் தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தொட்டிக்கு அது வெண்கலத்தில செய்யப்பட வேண்டும் என்று எழுதினதே ஒழிய அந்த தொட்டிக்கு அளவு கிடையாது. இத்தனைக்குள்ள வெண்கலத்தில செய்யணும் கிடையாது. அது ஒரு பாவம். ரெண்டாவது, அந்த தொட்டி எவ்விதமாக செய்யப்பட்டது தெரியுமா? பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ஆசரிப்பு கூடார வாசலிலே கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளுடைய தர்ப்பணங்களினாலே தொட்டியை செய்தான் என்று எழுதியிருக்கும்.
ஸ்திரீகளுடைய தர்ப்பணங்கள். தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். அந்த காலத்து யூத ஸ்திரீகள், எபிரேய ஸ்திரீகள் தங்களுடைய அழகை தாங்கள் பார்க்கத்தக்கதாக இப்ப உள்ள கிளாஸ் கிடையாது அவங்களுக்கு. அவங்க ஒவ்வொருத்தரும் பிராஸ்ல, அதாவது வெண்கலத்துல கண்ணாடி வச்சிருந்தாங்க. இப்ப ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட போகுது. இப்ப மோசே அறிவிப்பு கொடுக்கிறாரு. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல, நீங்க கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வர வேணும். நீ அவரிடத்துல வாங்க வேண்டிய காணிக்கை என்னவென்றால் இளநல நூலும், ரத்தாம்பர நூலும், சிவப்பு நூலும் எல்லாம் இதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. எல்லாரும் ஆசையோட கொண்டு கொடுப்பாங்க. போதிய அளவு வந்தானே இன்னைக்கு வேண்டாம் கொண்டாண்டான்னு சொல்லிடுறாரு. அப்படி மக்கள்கிட்ட இருந்து வாங்கிதான் ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. இன்றைக்கும் அப்படிதான். கர்த்தருடைய ஊழியம் என்றால் ஜனங்களுடைய பணத்துல தான் செய்ய வேணும். ஜனங்களுடைய காணிக்கையில ஊழியக்காரர் வாழ வேணும். ஜனங்களுடைய ஊழியக்காரர் காணிக்கையில் தான் ஊழியர்கள் நடைபெற வேணும். பவுல் சொல்வார் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பெய்ப்பு உண்டாக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறாரே. அப்படின்னு அதுதான் ஊழி. அப்படி செய்யும் போது எல்லாரும் எல்லா பொருள்களையும் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்திரீகள் கூடி பேசுறாங்க. ஒருவேளை மிரியாம் அதுக்கு தலைவரா இருந்தாங்களோ எனக்கு தெரியல. எனக்கு நம்முடைய பேர்ல கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பொருள் வேணாம், என்ன கொடுப்போம் எல்லாம் யோசித்து ஏக மனதா தங்களுடைய அழகை தாங்கள் கண்டு ரசிக்கும்படியாக தாங்கள் வைத்திருந்த இந்த தர்ப்பணம் மீன்ஸ் கண்ணாடி, இந்த கண்ணாடியை கொண்டு கொடுக்கறாங்க. அந்த கண்ணாடியினாலதான் வெண்கல தொட்டியை செய்தான். அதற்கு அளவே கிடையாது. அதுல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஒவ்வொரு நாளும் ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய வரும்போது குளிச்சு ஆசாரிய வஸ்திரம் தரிச்சுட்டு தான் வரணும். ஆனா தொட்டியில வந்த உடனே அவங்க கையங்காலையும் திருப்பி கழுக வேணும். கையங்காலையும் குளிச்சு துணி மாச்சிட்டு வந்தாலும் கையங்காலையும் கழுவிட்டு தான் உள்ளால போக வேணும். இயேசு பேதுருடைய காலை யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல கழுவும் போது அவர் சொல்லுவார், முழுகினவன் சுத்தமாயிருக்கிறான், நீ காலை மட்டும் கழுவினா போதும். அப்போ இதுக்கு தான் ஆசரிப்பு கூடாரத்துல வெங்கல தொட்டியில தண்ணி வச்சிருக்கிறது. இந்த தண்ணி வசனத்துக்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அதை மீன்ஸ் சபை பற்றி பேசிட்டு வர்றார் பவுல். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் உள்ளதும் பிழையற்றதுமான சபையாக தமக்கு முன்னாக நிறுத்தப்படி தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு எதற்காக வந்தார்? இயேசு எதுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார்? தமக்கு ஒரு மனமாற்றி சபை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக. அந்த சபை எதிர்பால பரிசுத்தமாக்கப்படுகிறது திருவசனமாகிய தண்ணீரினால். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வேதம் நித்தியமானது, இந்த வேதம் அழியாதது, இந்த வேதம் பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே ஓமானமாக தொட்டிக்கு ஓமானமாக சொல்லப்பட்டது. இந்த வேதம் நித்தியத்திலேயும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்துல பாருங்க, வேதத்துக்கு விலையே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்வார், ரொம்ப ரசிக்க வேண்டிய காரியம். 119ஆம் சங்கீதம் 96ஆம் வசனத்துல, சகல சம்பூரணத்துக்கும் எல்லையை கண்டேன், உமது கற்பனையோ மகா விஸ்தாரம் சொல்லி. சகல சம்பூரணத்துக்கும் எல்லையை கண்டேன். நாம் எல்லாராலும் 119ஆம் சங்கீதம் சாலோமோனால் எழுதப்பட்டது என்று நம்பப்படுகிறது. அதுல சாலோமோன் நமக்கு தெரியும், ரொம்ப ஞானவான், ரொம்ப ஆடம்பரமா வாழ்க்கையை ரசிச்சவரு, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சவரு, 3000 நீதிமொழிகள் எழுதினவரு, அப்புறம் 1005 பாட்டை எழுதினவரு, வேதத்திலே சொல்லப்பட்ட பல சங்கீதங்கள், பிரசங்கி, உன்னத பாட்டு, நீதிமொழிகள் ஆகிய புத்தகங்களை எழுதினவர். இப்படிப்பட்ட பெரிய ஞானி அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வேதத்துக்கு நான் எல்லையே காணல அப்படி. அப்ப வேதம் எல்லையற்றது, வேதம் அளவில்லாதது, வேதம் ஜீவத்தை சுத்திகரிக்கிறது. இந்த வேதத்துக்கு விலையும் கிடையாது. ஆழத்தை பற்றி சொல்லும் போது பசிபிக் மகாசமுத்திரம் 7 மைல் ஆழம், 8 மைல் ஆழம் சொல்றாங்க. சரியான ஆழத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இப்படிப்பட்ட கடலுக்கு ஒப்பிடப்பட்ட இந்த வேதம் ஆழமற்றது. அதை யாரும் அதுக்கு ஒரு கருத்து சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் எழுத முடியாது. எனக்கு தமிழ் நூல்களுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். குரலுக்கு நாலடியாருக்கெல்லாம் அநேக புலவர்கள் விளக்கங்கள் எழுதுகிறார்கள். அதை தவிர அதுக்கு வேற எதுவும் விளக்கமும் கிடையாது. ஆனா நம்முடைய வேதத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய அர்த்தங்கள் உதிக்கும். எல்லாம் வேதத்துக்கு ஒத்துதான் இருக்கும். எனவே வேதம் எல்லையற்றது. எனவே தான் அதை கடலுக்கு ஒப்பிட்டிருக்குது.
1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை பார்க்கும் போது வெண்கல கடல் தொட்டி என்று எழுதியிருக்க. வெண்கல கடல் தொட்டி. அப்ப கடல் தொட்டினாக்கா அது அந்த வெண்கலத்திலே செய்யப்பட்டது, கடலுக்கு ஒப்பிட்டு இருக்குது, அதுக்கு பேர். எனவே இந்த வேதத்துக்கு கடல் என்ற பெயர் சரியான பொருத்தம். இதுக்கு விலையும் கிடையாது. அதாவது என்ன சொல்ல முடியும்னா, அவர் சொல்லாரு சகல சம்பூரணத்துக்கும் வெள்ளையை கண்டே நமது கற்பனையோ மகாவிஸ்தாரம் என்று. இதனுடைய விலையை பற்றி சொல்லும் போது அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்போ இன்னைக்கு உண்மையிலே சத்தியத்தை அறிந்தவங்க எவ்வளவு பணத்துக்காகவும் சத்தியத்தை மாற்ற மாட்டாங்க. சத்தியத்தை அறிஞ்சவங்க இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரத்துக்கு நேராக வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்க. சத்தியத்தை அறிஞ்சவங்க சத்தியத்துக்காக ஜீவனை கொடுப்பாங்க. இரத்த சாட்சிகளை பற்றி படிக்கும் போது அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ரோம அரசாங்கமும் சரி, இன்றைக்கு உள்ள நம்முடைய அரசாங்கமும் சரி, பழைய மற்ற நாடுகளிலே உள்ள கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் சரி, இந்த தேவ ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் எதுக்காக கொள்றாங்க? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? குடிச்சாங்களா, அழிச்சாங்களா, வெடிச்சாங்களா, தெருவில் நடந்தாங்களா, நாசம் பண்ணாங்களா, திருடினாங்களா? ஏன் தேவ ஊழியர்களை அழிக்க வேணும்? ஏன் அவங்க சத்தியத்துக்கு சாட்சி அளிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே வேதம் எல்லையற்றது, வேதம் ஆழமற்றது, வேதம் விலையேற பெற்றது. அதை சொல்ல வேற வார்த்தை இல்லாததுனாலதான் அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் சொல்கிறது. இன்றைக்கும் வேதம் மனுஷரை மாற்றுகிறது. வேதம் மனுஷனுக்கு ஆறுதல் கொடுக்கிறது. வேதம் மனுஷனை தூக்கி உயர்த்துகிறது. இந்த வேதம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது. அவனை பிறப்புகளோடும் ஜனத்தின் அதிபரோடு உட்கார வைக்கிறது. வேதம் ஒன்றே மக்களை மாற்றுகிறது. எனவே இந்த வேதம் நித்தியமானது. நித்தியத்திலேயும் வேதம் இருக்கும். என்னுடைய தாழ்மையான கருத்துப்படி அந்த முதலாவது காணப்பட்ட வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல காணப்படுகிற அந்த பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் பரிசுத்த வேதம் என்பதை நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். இதுவரையிலே நான் யார்கிட்டையும் அதை பற்றி ஷேர் பண்ணல. பொதுவா எனக்கு ஒரு கருத்து தெரிஞ்சா யாராவது நம்பிக்கையில் உங்கள்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி கன்ஃபார்ம் பண்ணத்தக்க யாரையும் நான் பக்கத்து எனக்கு தெரியல. அதனால இதை பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசிக்க திராணி இருந்தா விசுவாசித்துக் கொள்ளுங்கள். அந்த கண்ணாடி கடல் வேதத்துக்கு ஒப்பமையா இருந்தது. இனி அக்கினி கலந்த கண்ணாடி கடல். அக்கினி கலந்த கண்ணாடி கடல் இது வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொன்னேன். 2ஆம் வசனம் அது எங்கன்னா அதுல என்ன எழுதியிருக்குன்னா, இது மிருகத்துக்கும் அதன் சொரூபத்துக்கும் அதன் நாமத்துக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்துக்கும் உள்ளாகாமல் ஜெயம் பெற்றவர்கள். எப்படின்னா, உபத்திரவ காலத்திலே மிருகத்தின் முத்திரையை தரிக்காமல் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் உயிர்த்து அக்கினி கலந்த கண்ணாடி கடல் நிற்கிறார்கள். கண்ணாடி கடல் வேற, அக்கினி கலந்த கண்ணாடி கடல் வேற. அதை நான் யோசித்து பார்க்கும்போது இந்த அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்பது அவங்களுடைய உபத்திரத்தின் கொடூரத்தை காட்டுகிறது. அக்கினியும் கந்தகமும் தேவன் மக்களை வாதிக்க பயன்படுத்தின ஒரு காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம அடுத்த கடலில் அதை பற்றி கொஞ்சம் விவரமா பார்ப்போம். தேவன் ஆதியாகமத்துல இது 18ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரம் சோதோமை அழிக்கும் போது 18ஆம் அதிகாரம் சோதோமை அழிக்க வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி வானத்தை அழிச்சு சோதோமை அழிச்சது. எனவே தான் அந்த சோதோம் கோமாரா இருந்த இடம் இன்றைக்கு வரையிலேயும் அந்த சவக்கடல் என்னப்பட்ட ஒரு பேரோட எந்த ஜீவராசியும் வாழ முடியாத ஒரு கடலாக இன்றைக்கு காணப்படுகிறது. அப்ப கந்தகம் அக்கினி என்று சொல்லுகிறது தேவன் மனுஷரை வாதிக்க பயன்படுத்தின ஒரு ஊடகம். எனவே இந்த கண்ணாடி கடல், அக்கினி கலந்த கண்ணாடி கடலுக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் நிற்கிறாங்க. இந்த இவர்கள் தங்க தேவ சுரமண்டலங்களை கையில் பிடிச்சிருக்காங்க. சுரமண்டலம் தாவீது சுரமண்டலத்தை மெட்டி கர்த்தரை பாடினான்னு அறிவோம். சுரமண்டலம் கர்த்தரை பாடும்படியாக பயன்படுத்தப்படுகிற ஒரு அழகான இசைக்கருவி. இதை அவங்க பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. யாரு? உயிர்த்தெழுந்த ஒரு இரத்த சாட்சிகள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த இரத்த சாட்சிகள்
அவங்க உயிர்த்து தம் தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடுகிறார்கள். பாடி அவங்க கேட்கிறாங்க, கர்த்தாவே என்னுடைய செயலெல்லாம் நீதி உள்ளவர், உடைய செய்களில் எல்லாம் உத்தமமானவர், யார் உமக்கு பயப்படாமல் இருக்க முடியும், யார் உமக்கு அஞ்சாமல் இருக்க முடியும் என்று கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். இந்த இரண்டு கூட்டத்தாரும் அவங்க 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் சொல்றேன். அன்றியும் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளில் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுல 2 குரூப் இரத்த சாட்சிகள் வருவாங்க. நான் முதல்ல கூட ஒரு செய்தியில சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யார் யாரு? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல காணப்படுகிற பொதுவான இரத்த சாட்சிகள், அல்லது தேவ வசனத்து நிமித்தமா தாங்கள் கொடுத்த சாட்சிய நிமித்தமா கொல்லப்பட்டவர்களும், இந்த 15ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது நெற்றியிலோ வலதுகையிலோ தெரியாமல் ஜெயம் கொண்டவர்கள். இந்த 2 குரூப்பை எழும்புறாங்க. எழும்பி இவங்க அரசாளுகிறார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா 2 சாட்சியும் 1000 வருஷம். அடுத்த வசனத்துல சொல்லுது, இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவு வரையும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவ்விதமாக இந்த இரத்த சாட்சிகள் இந்த கண்ணாடி கடல் அருகே நின்ற இந்த அக்கறை கலந்த கண்ணாடி கடலில் நிற்கிறவர்களும் முதல்ல உள்ள இரத்த சாட்சிகள் உயிர்த்து 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கடைவார்கள். இதுல நீங்க ஒண்ணு ஞாபகம் வைக்கணும். இந்த 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும் போது, அதாவது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, அன்றியும் ஒரு தூதன் பெரிய சங்கிலியை கொண்டு வந்து சாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுப்ப சர்ப்பத்தை அவன் பிடித்து 1000 வருஷம் அளவும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரையை போட்டான். இதுக்கு முன்னமே கள்ள தீர்க்கதரிசியும் அந்த கிறிஸ்துவும் பிடிபட்டு உயிரோடு நரகத்துல தள்ளப்பட்டாங்க. அதை அடுத்த செய்தியில பார்ப்போம். அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. எப்போ போனாங்க? அருமதகன் யுத்தம் முடிஞ்சு. இப்போது இவன் அருமதகன் முடிச்ச பிறகு 1000 வருஷ அரசாட்சி. இந்த 1000 வருஷ அரசாட்சியில பிசாசு ஜனங்களை மோசம் பூக்க கூடாதுன்னு தேவதூதன் வந்து பிசாச புடிச்சு பெரிய சங்கிலியில கெட்டி பாதாளத்தை திறந்து உள்ள போட்டு அடைச்சி சீல் பண்ணிட்டான். இப்ப உலகத்துல பிசாசே இருக்காங்க. 1000 வருஷம் அரசாட்சி இந்த உலகத்துல நடக்கும். 1000 வருஷ அரசாட்சி என்ற ஒரு செய்தி நாம் படிப்போம். அப்போது அந்த ஆட்சி எவ்விதமாக இருக்கும் என்பதை நம்ம கவனிக்கும். வேதம் புரிஞ்சாதான் நித்தியத்தை பற்றி ஆசை வரும். வேதம் புரிஞ்சாதான் கர்த்தருக்காக ஏதாவது நஷ்டப்பட நமக்கு மனம் வரும். வேதம் புரிஞ்சாதான் அந்த உலகத்துல ஒண்ணுமே சேர்த்து வைக்க மனம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக அது பாருங்க, அந்த 1000 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த வசனம், பின்பு சாத்தான் சில காலம் அவிழ்த்தோடப்படுவான். இந்த அவிழ்த்தோடப்பட என்ன செய்வான்? எழும்பி போய் மீதி அங்கங்க இந்த 1000 வருஷ அரசாட்சியில தேவனுடைய பிள்ளைகள் இல்லாம புறச்சாதியில கொஞ்சம் இருப்பாங்க. யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளம் இருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாங்க. எல்லாம் ஆசீர்வாதமா நடந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல பிசாச கொஞ்ச நேரம் திறந்து விடுவாரா, உடனே போய் அவன் என்ன செஞ்சிருவானா, உலக பூமி எங்கும் பரப்பி பரிசுத்தவங்களுடைய பாளையம் என்றால் ஹெட் குவார்டர் எருசலேம் தான் முக்கியமா அங்க இருப்பாங்க. இப்போது மத்திய மந்திரிகள், மத்திய தலைவர்கள், பிரதம மந்திரி, ஜனாதிபதி எல்லாம் நம்முடைய தலைநகராகிய டெல்லியிலேயும், நம்முடைய சட்டசபை, நம்முடைய எம்எல்ஏஸ் எல்லாரும் நம்முடைய தமிழ்நாட்டின் தலைவராகிய சென்னையில இருக்கிறது போல அன்றைக்கு ஹெட் குவார்டர் எருசலேம். இப்ப எருசலேம்ல தான் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க. பரிசுத்தவங்களுடைய பாளையத்தை நிரப்பி எல்லாரையும் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தத்துக்கு வரப்படத்தக்கதாக ஏவுவான். மீதிக்கிற மக்களை சும்மா இருக்க விட மாட்டான். ஏடா நீங்க சும்மா இருக்கிறீங்க, வாங்க போவோம், ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு யுத்தத்துக்கு புறப்பட்டு உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் யுத்தத்துக்கு கிளம்புவோம்.
இதுல நம்ம அர்மதகோன் யுத்தம் என்ற ஒரு செய்தி தனியை படிப்போம். அர்மதகோன் யுத்தத்துல உள்ள அந்த போர் வீரர்களுடைய எண்ணிக்கை 20 கோடி என்று எழுதி இருக்குது. ஆனால் இந்த இப்ப கடைசியில நடக்கிறது கோகு மாகோகு யுத்தம். இதான் கடைசி யுத்தம். இந்த கடைசி யுத்தத்துல ஆப்போசிட்டா ஒருத்தரும் கிடையாது. இத பிசாசு எழுப்பி ஆட்டுக்குட்டியானருக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருவான். தேவனாலே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த கூட்டார அத்தனை அழிச்சு போடுவாங்க. இந்த ஜனங்கள் இந்த யுத்தத்துக்கு வரவங்க கடற்கரை மணலை போல இருப்பார்கள் என்று எழுதியிருக்கு 20ஆம் அதிகாரம். கடற்கரை மணலை போல இருப்பாங்க. அத்தனை பேரும் வானத்திலிருந்து அக்கினி வந்து அழிக்கப்படுவார்கள். இதோட பிசாசுடைய சாப்டர் முடியும். நம்ம கர்த்தருக்கு சித்தமான ஒரு செய்தி பிசாசின் ஆரம்பமும் முடியும் என்று பார்ப்போம். ஒருவேளை இங்கும் அங்குமா செய்திகளில சில கருத்துக்கள் சேர்ந்து அங்கங்க கலந்து வரும். அப்படி வரும்போது பிசாசுடைய முடிவு இதோட க்ளோஸ். இனிமே பிசாசு இருக்க மாட்டான். அதுக்கு பிறகுதான் நித்திய நியாயத்தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. அப்போ அடுத்த கடலை பற்றி படிக்கும் போது நாம் அதில் படிப்போம். அப்ப நம்ம இப்ப எந்த செய்தியில படிச்சது என்ன? நித்தியத்துல பரிசுத்த வேதம் இருக்கும். இந்த வேதத்துடைய வெளிப்பாடுதான் பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல். ஆழமில்லாத, விலையில்லாத, அளவில்லாத கடல். அது இந்த வேதத்துக்கு ஒப்பிட்டது. அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்பது அவருடைய உபத்திரவத்தின் அகோரத்தை குறிக்கிறது. அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் பாட்டையும் பாடினார்கள். இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளை கேட்டு 1000 வருஷ அரசாட்சிக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேணும். எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா.